எங்கே போயிட்டுருக்கேன்னா தூங்கிட்டு இருந்தோம். சர்பத் குடிக்கணும் நான் ஃப்ரெண்டு. அதான் சர்பத் குடிக்க ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். நான் ஒரு சின்ன பிரேக் வச்சுருக்கேன் கலசலிங்க காலேஜில் என் ஃப்ரெண்டு ட்ராப் பண்ணிட்டு பைக் தான் வந்தேன். ஸோ கிளம்பிட்டோம். அந்த இடத்துக்கு டைம் இல்லை, லேட் ஆகிடுச்சு. நாங்கள் போயிட்டு உங்களுக்கு பேசுவோம். பாய். போகிறோம், பூமாபட்டி போயிட்டுருக்கோம். ஃபைனலாக அந்த சர்பத்தை பார்க்க வந்துட்டோம். சர்பத் மாதிரி இருக்குமான்னு தெரியல, குடிச்சு பார்ப்போம். இது ஏதோ ஒரு ஸ்பாட்டு. ஆனால் இது என்ன ஊர்றா பூமாப்பட்டியில் இது ஏதோ ஒரு ஸ்பாட்டு லொக்கேஷன் காமிச்சது. நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம். ஆனால் ஆளே இல்லை. இல்லை போய் கேஸ் பார்ப்போம். இது ஆக்சுவலாக ஏதோ டேமும் போட்டுருந்துச்சு. உங்களுக்கு லொக்கேஷன் வந்து ஒரு யாருமே இல்லை, ஜாலியாக இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணி பட்டு நிற்கும், ஜம்முன்னு இருக்கு. ஐயோ காலில் எதாவது ஏறுது. என்னடா இதெல்லாம், என்னது? இதுதான் பூமாப்பட்டியோட அழகு. செம்மையாக இருக்கான லொக்கேஷன் பார்க்க. அப்படியே காமிங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கேடா. இங்கே வந்து ஸ்டே பண்ணுவோமா நைட்டு டைமில்? ஃபோட்டோ எடுங்க. ஓகே, நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவோம். வந்த ரூட்டெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம். லாக் வந்து பண்ணுறோம். இப்போ நீங்கள் கட் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த ரேஸ்லாம் மவுண்டன்ஸ் நல்லா இருக்குல்ல? அது இப்படியே போமா நம்ம முன்னாடி சொல்லி பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஆனால் லேட்டாக வந்துட்டோம். நாங்கள் கிளம்புனதே ஆக்சுவலாக ஒரு 4:30 தான் கிளம்புனோம். 5:30 வந்துட்டோம். ஆனால் இருட்டிடுச்சு, அவ்வளோதான். ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆனால் நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா 2 பேரை வந்து பார்த்து. ஆனால் நான் போலீஸ் எதுவும் பண்ணல, லாக்டவுன் அது இதுன்னாங்க. ஒன்றுமே இல்லை, ஜாலியாக வந்தோம். நம்ம வாட்டிக்கு தான் வந்தோம். ஆனால் நல்லா இருக்குது, யாருமே கூட்டமே இல்லை. இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு போடுறேன். தனியாக வந்துட்டு தனியாக போயிட்டு இது நாங்களே சும்மா ஏதோ கூட்டாம்போக்கில் வந்தோம். பூமாப்பட்டியெல்லாம் தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கோம். நல்லா காற்று காற்று நல்லா ஜில்லுன்ட்டு வருது. குற்றாலத்தில் இருக்க மாதிரியே இருக்கு. அப்பப்போ தூருது, லைட்டாக தூருது, குளிருது. வா அப்படியே வாங்க, கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். வாங்க, வண்டியை பாருங்க அங்கே நிப்பாட்டி வச்சு. அப்படியே நடந்து போவோம். மோட்டர்லாம் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே நிற்கலாமா? ஆக்சுவலாக அந்த நாங்கள் வந்த லொக்கேஷனில் இங்கே பார்ப்போம். இங்கே வந்து ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கொட்டுது. இங்கே வந்து குளிச்சுட்டு இருக்க மாதிரிலாம் போட்டது. அந்த லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்பி எல்லாம் தண்ணி ஓடும்டா. ஆனால் வாய்ஸ் தான் கேட்குமான்னு தெரியல. கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க நிறைய பேர். வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொன்னீங்க. மைக் வாங்க கம்பெனிக்கு, மைக் வாங்க, காசு இல்லை. தண்ணி அப்படியே கொட்டுறோம். இங்கே ஃபுல்லாகிடுச்சுன்னா இங்கே உட்காந்து குளிக்கலாம். இப்படியே குளிக்கலாம். அந்த தண்ணியை பார்த்தா குளிக்கணும்னு தான் தோணுது. வீட்டில் பார்த்தா கண்டிப்பாக அதான் குளிப்பேன். ஆனால் நல்லா ஃபீல் பாரு. அப்படியே சன் செட் ஆகும்போது போய் குளிக்க போகிறேன். ஆனால் தண்ணி டேஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நம்மளால குடிக்கணும். ஆனால் யாருமே அதில் கூட்டம் இருக்கா அப்படி இப்படின்னாங்க. டென்ட் போட்டு யாரோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும். ஒரு 2 நாள் ஆகும். அதுக்கு மேலே தப்பு. எல்லாம் நெட் இல்லை பாருங்க. இப்போ காமிக்குது, ஆனால் ஃபோன் போக மாட்டேங்கி, ஒன்றும் போக மாட்டேங்கி. ஃபோன் இல்லை, நெட் இல்லை. மெசேஜ் பண்ணேன், மெசேஜ் கூட போக மாட்டேங்கி. இந்த பேக்ரவுண்ட் நல்லா இல்லையே. இந்த பேக்ரவுண்ட் தான் மாசாக இருக்கு. அந்த லொக்கேஷன் மாசாக இருக்கு. பாரு, 4, 5, 6, 7, 8 தென்னை மரம் நடுவில் ஒரு. அங்கே ஸ்டே பண்ணுவோமா நைட்டு?
வழி விடுங்க. ப்ளீஸ் கோ. மீட். Go center man. Finally வழி விட்டுருது. தேங்க்ஸ் ப்ரோ. ஸ்பாட் நம்பர் 2னா ரெண்டாவது ஸ்பாட் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஜாலியாக கிரிக்கெட் ஆடலாம். சன்செட் வியூவை பாருங்க. சன்செட் வியூ நல்லா இருக்கேடா இங்கே. நல்லா இருக்கே இது. ஸ்பாட் நம்பர் 2. இங்கே வந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கிரிக்கெட் விளாட்லாம். நல்லா இருக்கும். ஆக்சுவலாக ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இதே மாதிரி வத்ராப்பில் ஒரு வந்து அது என்னதுன்னா ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று ஃப்ரெண்டோட இருந்துச்சு. அதுவும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். அந்த வீடியோ நாங்கள் அப்போ கவர் பண்ணல. அப்போ எங்களுக்கு வந்து அறிவு இல்லாமல் அதெல்லாம் நாங்கள் கவர் பண்ணி போட்டிருந்தோம். நம்ம மாசாக இருந்திருக்கோம். நிறைய வீடியோ மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அந்த வீடியோ நாங்கள் ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஹைலைட்ஸில் இருக்கோம் பாருங்கள். நான் இங்கே வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அதில் போய் ஹைலைட்ஸில் வந்து ஃபார்ம் இருக்கும், ஃபார்ம் விசிட்டுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் போய் ஹைலைட்டில் ஸ்வைப் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்மில் போய் நாங்கள் வ்ளாக் பண்ண போகிறோம். ஓகேவா? பண்ணுறோம். இப்போ இங்கே எதுக்கு நிற்கிறோன்னா கிரிக்கெட் விளையாட போகலாம். அங்கே பாரு கிரிக்கெட் விளையாட போகிறேன். கிரிக்கெட் விளையாட போகலான்றது தெரியுதா? பசங்கள்லாம் தெரியுறாங்களா? நானும் தெரியுறேன்னா கிரிக்கெட் விளையாட போகிறேன். நம்மள மாதிரி யாரோ டூரிஸ்ட் ஸ்பாட் நாங்கள் வந்து இங்கே வந்து பார்த்ததுல ஒரே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்தால் அவங்க ஒருத்தலாம். அவங்கள கம்மி அவங்க தான் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறோம். தூரத்தில் தெரியுறாங்க பாருங்க. ஐயோ என்ன அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க போல. அவங்க தான் கூமாப்பட்டியை ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணாங்க. ஐயோ அந்த மலையில் வெயில் உழுறது பாருங்க. தெரியுதா? அழகா பாருங்க. ஐயோ வந்துருங்க, தயவு செஞ்சு வந்துருங்க. குக்குடா குக்கு பக்கத்தில் போவோம். தண்ணிக்கிட்ட போய் கால் நடப்போம். வாங்க வா தண்ணிக்கிட்ட போவோம். ஓகே, நாங்கள் கூமாப்பட்டி போயிட்டு வந்துட்டோம். ஐஸ் உள்ள போனால் டங்கு ஸ்லிப்பார். வேறு ஒன்றும் இல்லை. வீடியோலையும் ஒன்றும் இருக்காது, விளாக்லையும் வெளியே வெட்டியாக தான் பண்ணிக்கிறாங்க எல்லாம். அங்கே போயிட்டு சும்மா வேணால் சுற்றி பார்த்துட்டு வரலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை. சாப்பிட ஒரு கடை கூட இல்லை. ஆனால் நல்லா இருந்துச்சு. சீனரிஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அடுத்த வீடியோ 309 பெலோட்டர். சரி, நான் அடுத்த விளாக்ல அவங்கள சந்திக்கிறேன். பை. 4 பேருக்கு பாய்ங்கிறேன். பாய் 4 பேருக்கு பாய். அந்த 4 பேரும் இங்கே தான் நிற்காங்க. இந்த 4 பேர் நாங்கள் தான் பார்ப்போம். நாங்களே பாய். வியூஸை காமிடா, நம்ம விளாகோட வியூஸ் தான்.